கடந்த 33 வருஷமா நான் சைக்காட்ரியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 1,00,000 பேருக்கு மேலே நான் பேஷண்ட்டை பார்த்துட்டேன். அதாவது மனநோயின்னு ஒருத்தங்களை டயக்னோஸ் பண்ணுறது கஷ்டமான விஷயம்தான். சில பேருக்கு ஸ்கிசோஃபோனியா வருது, சில பேருக்கு ஆங்ஸைட்டிங்கிறோம், சில பேருக்கு ஃபோபியாங்கிறோம், சில பேர் டிப்ரெஷனுங்கிறோம், சில பேர் ஓசிடிங்கிறோம். எல்லாமே இருக்கு. அது மாதிரி உனக்கு மனச்சிதைவு இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்குவோம். எனக்கு மனநோயா அப்படிங்கிறது எல்லாரும் கேள்வி. எனக்கே மற்ற மென்டல் வியாதி வரணும், மற்றவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்ட்டு. முதல்ல முக்கியமான விஷயம், நீங்கள் மட்டும் தனியாக இல்லை. இந்தியாவில் 30 கோடி மக்கள் மனநோயால் பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் தனியாக இல்லை, முதல்ல புரிஞ்சுங்க. எனக்கு ஏன் சார் வரணும்? நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் நல்லா இருக்கேன், நல்லா இல்லை அப்படிங்கும்போது பயாலஜிக்கல் ரீசன்ஸ் நிறைய சொல்லுவோம். உடம்புல செரோட்டோனின் கெமிக்கல்ஸ் இருக்குது, உடம்பு வாகு இருக்குது, ஜெனட்டிக் ஃபேக்டர் இருக்குது. இதனால மூளையில எப்போ வேணாலும் பாதிப்பு ஏற்படலாம். சார் இத்தனை நாள் நல்லா இருந்தாங்க, இப்போ ஏன் சார் வருது அப்படின்னு கேட்பாங்க. சக்கரவாதி எப்போ வருது கண்டுபிடிக்கிறோம்? ஒரு 30 வயசு தான் கண்டுபிடிக்கிறோம். 29 வருஷம் நல்லா தானே இருந்தோம், இப்போ 30 வருஷத்துல ஏன் சக்கரை வருதுன்னு கேட்டால் முடியுமா? அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஜெனட்டிக் ஃபேக்டர், மெடிக்கல் ஃபேக்டர், ஹார்மோன் ஃபேக்டர் எல்லாமே இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம். அடுத்ததுன்னா முக்கியமாக நான் சொல்ல வருது சோஷியல் ஃபேக்டர்ஸ். நம்ம எப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். பேரண்டல் நெக்லெக்ட்னு சொல்லுவோம். சின்ன வயசில் அனாதையாக இருக்கிறது, அப்பா இல்லாமல் இருக்கிறது, அம்மா இல்லாமல் இருக்கிறது, டைவர்ஸ் ஆன ஃபேமிலி, சிங்கிள் சைல்டு, சப்போர்ட்டே இல்லாமல் வளருது, பாட்டி வீட்டில் வளர்ந்தேன், அத்தை வீட்டில் வளர்ந்தேன், ஹோமில் வளர்ந்தேன், ஹாஸ்டலில் வளர்ந்தேன், இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் தான். ஸோ அதனால பேரண்டல் ப்ரொடெக்ஷன் இல்லாட்டியே மனச்சோர்வு வர்றதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் சைல்டுஹுட் ட்ராமா, செக்ஷுவலாவோ கெட்ட சம்பவங்களையோ விபரீதமாக கொலை இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தாலோ அது மனத்தாக்கம் நிறையா ஏற்படும். அப்புறம் என்ன, ஃப்ரெண்ட்ஸும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம நல்லபடியாக இருக்க முடியும். நல்ல சேர்க்கை இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். இல்லைன்னா பியர் குரூப்பில் இருந்தாகி கெட்ட பழக்கத்துக்கு போய் ட்ரக் அடிக்ஷன் இந்த மாதிரி நிறைய போயிடுறாங்க இப்போ பசங்கள்லாம். அடுத்தது எஜுகேஷனல் ப்ரெஷர். எஜுகேஷனல் ப்ரெஷர்னா எடுத்தோடனே பிறக்கும் போதே டாக்டர்னு பேசிகிட்டு இருக்காங்க, எடுத்தோடனே ஐஏஎஸும் பேசுகிறாங்க. அதெல்லாம் கதைக்காகாது. இப்போ இருக்கிற கண்டிஷனில் எஜுகேஷனுங்கிறது ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட மிடில் கிளாஸில் விட்டுட்டு அப்பர் கிளாஸ் ஃபேமிலி தான் படிக்க முடியுங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு இப்போ. ஸோ அதனால் சர்வைவல் அது பெஸ்ட்டு தான் இருக்க முடியும். அப்போ சமயத்தில் என்ன படிக்க வருதோ அப்போ படிச்சுக்கலாம்னு இருக்கணும். சின்ன வயசுலேயே அதை போட்டு திரிக்கக்கூடாது. ஒரே பையன் ஒரே பொண்ணு, நான் அவ்வளோ பண்ணுறேன் இது பண்ணுறேன்ட்டு. அதுக்கு ஆப்போசிட்டாக சில பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க. எல்லாமே வாங்கி கொடுத்துறது, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துடுறது, உடனே ட்ரெஸ்ஸு, உடனே பணம், பாக்கெட் மணி. நானும் அந்த காலத்தில் பாக்கெட் மணிங்கிற பார்த்தது 20 வயசுல தான். இப்போ எல்லாம் இப்போ கொடுத்துட்றோம். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு கஷ்டம்னு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால ட்ரைனிங் இருந்தால் தானே நாளைக்கு நல்லா இருக்க முடியும். பிற்காலத்தில் ஒரு தோல்வி வருதுன்னா ஆரம்பத்துலேருந்தே தோல்வி, அடிக்கடி சின்ன சின்ன தோல்வியில் பார்த்தா தான் நாளைக்கு பெரிய தோல்வியை சமாளிக்க சக்தி இருக்கும். சின்ன வயசுல நம்ம எதுவுமே காமிக்கிறது இல்லை. இந்த காலத்தை அவங்க அப்பா பாதுகாத்த மாதிரி எல்லாரும் பாதுகாத்துட்டு இருக்கோம். அது மாதிரி பார்க்கும்போது வாழ்க்கைன்னு என்னன்னு தெரிய மாட்டேங்குது, ஏழ்மை என்னன்னு தெரிய மாட்டேங்குது, பட்னி பசின்னு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க போய் நாளைக்கு போய் ஒரு இடத்துல போய் வேலை செய்ய டியூட்டி பண்ணு அப்படின்னா முடியல. அதனால பிரேக் டவுன் ஆயிடுறாங்க. அப்புறம் எல்லாமே எனக்கு 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 அப்படின்னு பழக்கப்படுத்திட்டோம். ஒரு மற்றவங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வர மாட்டேங்குது. அது ஒரு ஹியூமானிட்டி குறைஞ்சிருச்சு. அப்புறம் மெயினாக பார்த்தா அன்எம்ப்ளாய்மெண்ட்னால நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு ஜொமேட்டோக்கும் அமேசானுக்கும் பைக் ஓட்டிட்டு இருக்காங்க. பாவமா இருக்கு. இந்த படிப்புக்கு இந்த பைக் ஓட்டுறதுக்கு 8வது தெரிஞ்சா இருந்தால் போதும், லைசன்ஸ் கையெழுத்து போட்டால் தெரிஞ்சா போதும். ஏன் எம்ஏ எம்எஸ்சி படித்தவன் இந்த பைக் ஓட்டணும்? அதனாலேயே மனசு ஒரு வெறுப்பு வரும், சமுதாயத்து மேலே வெறுப்பு வரும், பதட்டம் வரும், கோபம் வரும். அப்போ மனநோய் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் தான் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் தான் நிறைய இருக்கு. 8வது படிக்கும்போது லவ் பண்ணுறாங்கிறாங்க. என்ன பண்ணுறது? 10 வயசுல 10வது படிக்கும்போது வீட்டோடு ஓடி போயிடுறாங்க. நாளைக்கு மாட்டிட்டு முடிச்சுட்டு வெளியில் வராங்க. ஆனால் எங்கே போய் சொல்கிறது? அதாவது காமம்ங்கிறது சின்ன வயசுலேயே முளைச்சிருச்சு. இப்போ முன்னெல்லாம் வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாக்க 12-13 வயசுல தான் பொண்ணு வயசுக்கு வருவாங்க. இப்போ 8-9 வயசுலேயே பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்கிறாங்க. அப்போ என்னன்னா அந்தளவு நம்ம பிரெயின் டெவலப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பிரெயின் டெவலப் ஆகிடுச்சுன்னா அந்தளவுக்கு எக்ஸ்போசர் ஆகிடுச்சு, நம்ம என்வரான்மெண்ட்டில் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு அர்த்தம். அது தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் கெலாமிட்டி, அன்ஈசினஸ், ஸ்ட்ரைக்கு, மாப் கல்ச்சர், இதெல்லாமே மைண்டை கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் பண்ணுறது. ஒரே நாள் ஒரு விஷயத்து வர்றதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு டேமேஜ் ஆகி ஒரு ஸ்டேஜில் மனநோயை வெளிப்படுது. அதனால நான் இந்த சொன்ன ஃபேக்டர்லாம் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி இந்த நிலைமையிலேருந்து மாற்றிக்கலாம்னு யோசிங்க. திரும்பி திரும்பி இதே பேசிட்டு இருக்க நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. அதனால இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சாலே உங்களுக்கே வழி தெரியும். இதெல்லாம் தடுத்தோம் அப்படின்னாக்க மனநோய் வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.